மணி 4:55 ஆகுது. 4 மணிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். நானே 4:15 4:30 தான் வந்தேன். இவன் இன்னும் ஆளை காணோம். இல்லைனா மட்டும் உருட்டு இல்லான பெரட்டு இல்லானு ஏதாவது சொல்லுவான். இப்போ வருவான். வந்ததுக்கப்புறம் என்ன நான் ஃபீல் ஆகுறான்னு கொஞ்சம் கேட்போம். கேளுங்க. A few minutes later. கையில நடுங்குது. காலில இருந்து பீர் குடிச்ச மாதிரி இருக்கு. என்னத்துக்கு மாத்திரை? ஜுரத்துக்கு தான். ஒரு மாதிரி அப்படியே கையில நடுங்குது எனக்கு. அதனாலதான் இப்ப லேட் ஆயிடுச்சா? காலைல சாப்பிட்டேன் வரேன்னு சொல்லிட்டு போனா வரவே முடியல என்னால. அப்படியே பாத்துறேன் 9 மணிக்கு பார்த்தேன். இப்ப 12 மணிக்கு என்ன திருப்பி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பார்த்தா எழுந்திக்கவே முடியல என்னால. என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி. இப்ப என்ன ட்ரைனிங் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம். அப்படியே லைட்டா பண்ணுவோம். சரி, அதனாலதான் லேட் ஆச்சு. இப்ப சமாளிச்சேன் நைசா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க உண்மையாவே. சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் நான் பண்ணலாம் இன்னைக்கு. ஷோல்டர் போட்டுக்கலாமா? ஷோல்டர் லைட்டா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஷோல்டர் மட்டும் பண்ணிக்கலாம். எனக்கும் சற்று உடம்பு தொங்கட் போல ஆகிவிட்டது. ஸ்டார்ட் பண்ண விஷயம்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம்னு இருக்கோம். ஏச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கிரியேட்டின் இல்ல ப்ரீ ஒர்க் அவுட் ஏதாவது கலக்கத்தை பத்தி தான் தம்பி அப்படி பேசுறாப்ல. அதெல்லாம் கோட் வேர்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேய் நவீனே, எங்கடா இங்க வச்சிருந்த ப்ரீ இதெல்லாம் காணோம்? ப்ரீ ஒர்க் அவுட் கிரியேட்டின்லாம் அதெல்லாம் அங்க இருந்தா வேலை ஆகாதுன்னா தர தட்டிடும். எங்க வச்சிருக்கியா? உள்ள தூக்கி வச்சிட்டியா? ஆமா, அதான் நம்மளுக்கு தனியா ஒரு சேஃப்டி பிளேஸ் இருக்கு. அங்க இருந்து எடுத்தனா இப்படி வரும். அட பாவி. மட்டன் குஸ்காவா இது எதுக்காகனா, ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு கிளைண்ட் இருந்தாப்புல, என்னோட கிளைண்ட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வராரு. அதனால அவர் வே புரோட்டீன் எல்லாத்தையும் இங்கதான் வச்சுட்டு போவாரு. ஒரு பொழுதுபோக்குக்காக என்ன கேட்டாரு, பசங்களா இருக்காங்களே என்ன சொன்னோன்னே, நீங்க வே புரோட்டீன் எடுத்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. அவரு சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் மும்பைக்கு போயிட்டாரு. மொத்தமா போயிட்டு திருப்பி வந்தாரு. வந்துட்டு பாத்துட்டு புரோட்டீன் டப்பா எடுத்து பாக்குறாரு. உள்ள 2 ஸ்கூப் தான் இருக்கு. மாமா என் புரோட்டீன் எல்லாம் காணோமா அப்படின்றாரு. நீங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் எடுத்து பார்த்தா அப்புறம் கிளைண்ட் எல்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாரு, அவர் தாங்க சொன்னாரு எப்போ வேணா சாப்பிடுங்க. ஏண்டா ஒரு பேச்சுக்கு ஒரு மனுஷன் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்குன்னு மொத்த புரோட்டீன் டப்பாவே காலி பண்ணிட்டு கடைசியில 2 ஸ்கூப் வச்சுட்டு போனோம். அதுல இருந்து அந்த எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சார் புரோட்டீன் டப்பாவை. என்னன்னா போட்ட கிரியேட்டின் ஒரு ஸ்கூப், ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு பாதி ஸ்கூப். அவ்வளவுதான் மிக்சிங் ரெடி பண்ணிட்டேன். போதும். ரொம்ப மயக்கமா இருக்கு. மயக்கமா அந்த மாதிரி இருக்கு. அதுல ஒரு மிக்சிங் போட்டோம்ல, அதே மாதிரி நார்மல் வாட்டர் கொஞ்சம், கோல்ட் வாட்டர் கொஞ்சம். இப்படி குடிக்கலாமா குடிக்க கூடாதான்னு கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு குடிக்கிறேன், அவ்வளவுதான். உடனே இதையும் குளிச்சா ஜல்பு குடிச்சிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. சரி, அப்புறம் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்தாச்சு. கள்ளக்குறிச்சி அது என்ன ஊரு? சேலம். சேலம் போயிட்டு வந்தேன். ஒரே ஜாலி தான். 4 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். ஆனா எங்களை எல்லாம் கழட்டி விட்டு போயிட்டேன். அதான் சொல்லிட்டு தானே போனேன். பார்த்தேன் இன்னைக்கு அந்த இட்லி வீடியோ ஸ்டேட்டஸ்ல கும்பலா உட்காந்து சாப்பிடுறீங்களே. அதெல்லாம் அப்படிதான் ஒரு ஃபேமிலி நாங்க. நல்லதுதான். ஆனா ஆக்சுவலா இப்போ பாடி பில்டர்ல அந்த மாதிரிலாம் யாருமே இல்லடா. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த ஊர்ல இருக்க பசங்க ஓரளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப எங்க ஸ்டேஜ்லயே முட்டிக்கிறானுங்க. ஏய் நீயா நானான்றானுங்க. ஆனா அந்த மாதிரி அங்க யாருமே ஸ்டேஜ்ல சண்டை போட்டுக்கலாம். கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகிற பழக்கம் வந்து இப்ப நிறைய கம்மியாயிட்டே வருது. ஒரு மாதிரி நல்லா தெரியுது. இப்பதான் மூலாதாரம் போய் ஓபன் ஆகுது எனக்கு. சப்ளிமெண்ட் ஸ்பான்சர்ட் பை அமெரிக்கன் மசில். எல்லாம் டெக்னாலஜி. சின்ன இம்மு துண்ணுமாம். கடக்கு முடக்கு இருந்து ட்ரைனிங் வேற ஒழுங்காவே பண்றது இல்லடா. அந்த இடுப்பொலில இருந்து இடுப்பொலி இப்பதான் கொஞ்சம் சரியாச்சு. இல்லன்னு சொல்றானுங்க. என் பரம்பரைக்காரங்களே நான் பாக்ஸர் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். என் பரம்பரைக்காரங்களே நம்ப மாட்டாங்க. அசிங்கமா இருக்கு. நான் எனக்கு
பீரோல என் மூஞ்சியே நான் பாக்குறது இல்லண்ணா. என் குளிக்கிறதே இல்லையா? நீ உடம்பு இந்த மாதிரி இருக்கு. அப்படி தெளிவா சொல்லுண்ணா. என் பீரோல மூஞ்ச பாக்குறதுல என்ன தோணுது? சீப்பை மட்டும் வச்சு அப்படியே வாரிட்டு வந்துடுறேன் நானு. உடம்பு இருந்தா என்ன பண்ணுவேன்? கழட்டிட்டு ஆடுவேன், இப்படி இப்படி ஆடுவேன்ல. நான் எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியும் வீட்டுல. ப்ரோ அத சொல்லி ஆகணும் ப்ரோ. ஒரு வாட்டி எதுக்கோ வீட்டுக்கு போனேன், உங்க வீட்டுக்கு. ஜிம் சாவி வாங்குறதுக்காக போய் கேட்டா தூங்கி வந்துட்டு அப்படியே வரான். என்னடா பார்த்தா ஜட்டியோட வரான். எப்போதும் நான் பாதுகாப்பு வளையத்துடன் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போட்டுக்கலாம். கேட்டா வீட்டுல இருந்து அந்த காம்படிஷன் பிராக்டிஸ் ஃபயர் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஜட்டியோட வர. எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா போச்சு. சட்டைய போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே பா எதனா சொல்லுப்பா, இப்படிதான் சுத்தி நிக்கிறான் வீட்டுல, எங்களுக்கு அசிங்கமாகுதுப்பா அப்படின்றாங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, come on, 10, 11, 12, 13, 14, 15. எப்பா டடக்குன்றா உடம்புலாம். எத்தனை கவுண்ட் போடு? ஃபர்ஸ்ட் செட் நான் 15 போட்டேன். போடு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 3 more, 13, 14, 1 more. Relax. வெயிட் லோட் பண்ணிக்கலாம். ஏழு மணிக்கு இப்ப பிரியாணி சாப்பிடலான்னு இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? பிரியாணி நான் வெயிட் கம்மியாகுதுண்ணா எனக்கு. கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிறேன். இதை பண்ணாதீங்க. அந்த கூட சுத்துற நாயே இந்த மாதிரி இந்த நத்த பண்றேன். நான் வெயிட் கம்மியாதான். பிரியாணினா அப்படி கிடையாது. கொஞ்சம் ரைஸ், இவ்வளவு கறி, அப்பதான் நம்மளுக்கு பிரியாணி. ஆக்சுவலி ஒரு மூலிகைனா அது. பிரியாணி மூலிகை. அது இந்த இதுல சொல்லுவாங்களே சொல்லு. சரி இரு, வீட்டுல என்னன்னா போடுவோம்? பட்டை, இலை, லவங்கம், வெங்காயம், தக்காளி. ஆனா நீங்க மத்த பிரியாணி கடையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு சோறு இருக்கும், அங்க ஒரு வெங்காயம், இங்க ஒரு தக்காளி இருக்கு. சரி. ஆனா நான் சாப்பிடுற அப்படி இடத்துல அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா ஹெர்பல் பிரியாணியா? உண்மையாவே இது இருக்கும், ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த லவங்கமா அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போட்டா ஹெர்பல் பிரியாணியா? ஆமாண்ணா. சரி சூப்பரா. இவன மாதிரி ஆள்கிட்ட நான் என்னத்த சொல்றது? இதெல்லாம் ஹெர்பல் பிரியாணி சொல்றேன். நீங்களும் கேட்டுங்க, உங்க வீட்டான ஏதாச்சும் இந்த மாதிரி ஹெர்பல் பிரியாணி வேணா வாங்க, நான் வாங்கி தரேன். ரொம்பலாம் கிடையாது, 120 rupees தான் பிரியாணி. தம்பி அந்த கடை பேரை சொல்லிட்டேன்னா மார்க்கெட்டிங் உதவும். அந்த கடை அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன் நாக்கு அடிமை. அண்ணன் பெருமையா சொல்லுவேன். சொல்லி கடை பேர் தெரியல ஆக்சுவலி. ஆனா நான் வாரம் போவேன் அந்த கடைக்கு. அப்பா போகட்டே ஒழுங்கா போறது இல்லை நவீனா. இத வந்துட்டல ஸ்டார்ட் பண்ணிடலண்ணா. எங்க நவீன டிராவல்லே ரொம்ப கடுப்பா இருக்கு நவீன எனக்கு. கமாண்ணா, MS தோனி படம் பாத்தியா? பார்த்தனே. அவரு தோனி, நம்ம கோனி அப்படின்றியா நீ? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல லைஃப்ல ரயில்வேல வேலைக்கு சேர்ந்தா அவருக்கு என்னப்பா, அவர் ரயில்வேல இருக்கிறாரு, இது பண்றாரு அது பண்றாருன்னு. இந்த ஏதோ இதை சொல்லுவா யாருது உனக்கு வந்தா தக்காளி. அது இல்லடா, அந்த ஒரு இதுல சொல்லுவாரு, முட்டையிற கோழிக்குதான் வலி என்ன தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் அவன் கஷ்டம் அவனுக்குதான். 1.5 நாள் ட்ரெயின்ல ஏறி தனியா நீ போய் பாடுறான், தனிமை எவ்வளவு கொள்ளோன்னு தெரியும். ஆமா, அதுவும் வாரம் முடியல. அண்ணன் வந்து ரயில்வேல தான் வேலை செய்யறாரு, ஆபீஸ் ரூம்ல இல்ல. எல்லாரும் டெல்லிக்கு எல்லாம் எப்படி போவாங்க? இல்ல நவீனே, வேலை பிரச்சனை கிடையாது நவீனே, ட்ரெயின்ல டிராவல் நம்ம போறோம் பாத்தியா, அதுதான் ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு.
ஆமா, நீ ட்ரெயினே வீடு ஆக்கலாம் எப்படி ஆகுது? ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுலலாம் எப்படின்னா ட்ரெயின்ல ஏதாச்சும் ட்ரிப்பு போறோம்னு வச்சுங்களேன், சரியான ஹாப்பியா இருக்கும். நைட்லாம் தூக்கம் வராது. நாளைக்கு பேக்கை மாட்டி நம்ம ஊருக்கு போறோம், அப்படி இருக்கும் எப்படி இருக்கும். இப்போ வந்து எப்படி 15 days ஒன்ஸ் வந்து பேக் ரெடி ஆயிடுது, ட்ரெக்கிங் பேக் மாதிரி ரெடி ஆயிட்டு அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வரதை பார்த்தாலே ஐயோ மறுபடியும் ஏறணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதனால நீங்க இப்படி போகணும் அப்படி போகணுன்ற கோல் வச்சுக்கிறத விட்டுட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற லைஃபே ஹாப்பியான லைஃப் தான். நீங்க நல்லா இருக்காருன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அவரோட லைஃப்ல அவரோட சாட்னஸ் இருக்கு. அதனால உங்க லைஃபை நீங்க ஹாப்பியா வாழுங்க, இருக்கிறத சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டே போங்க. நம்ம வந்து இது பண்ணல அது பண்ணல, இவங்களுக்கு அது இருக்கு எனக்கு இது இல்ல அப்படின்னு பழுத்து கச்சாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க, பிரியாணி கச்சாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சுத்தி வளைச்சு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மோட்டிவேஷன் நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? இப்ப என்ன சொல்றாருன்னா, காசு இருந்தா வந்து சிக்கன் பிரியாணி, காசு இல்லைன்னா ஐஸ் பிரியாணி சாப்பிடுங்கன்றாப்புல. அதுதான் நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. பரவாயில்ல, நானும் நல்லா காமெடி பண்றேன். ஆக்சுவலி நானும் எங்க வாத்தியாரும் ஒர்க் அவுட் போட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆச்சு? மாசங்கள் ஆக போகுது. இவ்வளவு வெயிட் வச்சா எப்படி ஆகுது? ஒரு வெறி வந்துச்சு, அப்படியே போட்டேன். ஒரு வெறியில அப்படியே போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போடு, ஃபோக்கஸ். ஒர்க் அவுட் போறதே பெரிய விஷயம். போடு. ஆக்சுவலா அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா அந்த சேலம் காம்படிஷன் பண்ணிருக்கலாம், அப்படியே விட்டாச்சு. சரி, என்ன பண்றேன்னா அசிங்கமா இருக்கா எனக்கு. சூப்பர், டூயிங் குட். புஷ் பண்ணு மேல நல்லா. பர்ஃபெக்ட். அப்பா போடுறேன். சரிண்ணா, ஒரு மலைக்கு போனேன், ஒரு இது காணோம், சிப்ஸ். சரி, பிரியாணி ஆச்சு வாங்கி கொடு. மலைக்கு போனதுக்கு யாரும் பிரியாணி கேட்பாங்களா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடே போடுறாங்க. ட்ரீட் வைனா. மலைக்கு போனது சிப்ஸ் கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குது. மலைக்கு போனது யாருன்னா பிரியாணி கேட்பாங்களா? எங்க பிரபா எல்லாம் ஆளை காணோம். 7 மணிக்கு மேல வரும். ஆக்சுவலா கைஸ், இந்த ஒர்க் அவுட் போடும்போது நீங்க முக்கியமா சேஃபரா பாருங்க, இல்லைன்னா கபாலம் கலங்குற அளவுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டா பாடி சேஃபரா போடுங்க, சேதாரம் எதுவும் ஆகாது. கடைசியில மணியன் நான் வீடியோல தான் நான் இதை பார்த்தேன், அதனாலதான் எனக்கு இது ஆச்சு, நீ யாரும் வந்து சொல்லக்கூடாது. கப்பு முக்கியம் பிடிக்கல போடுறா. என்ன ஒர்க் அவுட் பண்ணும்போது சிரிப்பு எதுனே கதை போடுறா. நான் கப்பு முக்கியம் பிடிக்கலன்னா போன கள்ளக்குறிச்சி காம்படிஷன்ல நொந்து போய் படுத்துக்கந்தான். சோறு போட்டோன்னே எவ்வளவு தெம்பா பேசுறான் பாருங்க. அப்பா, that's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. தான் போட்டோம், அதுக்கே டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது, சுத்தமா முடியல. இதுதான் எப்பவுமே ரெகுலரா ட்ரைனிங் பண்ணுன்றது. எவ்வளவு பெரிய பாடி பில்டரா இருந்தாலும் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணீங்கன்னா திருப்பி பண்ணும்போது அந்த பழைய ஃபார்ம்லாம் பிடிக்க முடியாது. அதனால எப்பவுமே ப்ராப்பரான ட்ரைனிங்ல இருங்க. முக்கியமா ஹைட்ரேஷன், தண்ணியே குடிக்கல. நான் போய் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வரேன். இப்ப என்னன்னா, என்னதான் இவர் குத்தி காட்டி சொல்றாரு. ஒரு 20 நாளா ஒர்க் அவுட் போடல, காம்படிஷன் முடிச்சதுல இருந்து கொழுப்பாயிடுச்சு, அதான் சொல்லிட்டு போறாரு. அசிங்கம் பத்திராப்புல. நீங்க பாடி பில்டரா இருக்கிறது முக்கியம் இல்ல, வீட்டுல இந்த மாதிரி தண்ணி கேன் போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆமா, இல்லைன்னா அசிங்கம் பத்திடுவானுங்க தப்புன்னு. தண்ணி கேன் கூட தூங்க மாட்டேங்கிற நீ, இனிமே என்னத்த காயிட்ட போற ஜிம்லன்னு வாங்க. மோசமான தாய்ங்க வீட்டுல இருக்கிறது. சத்தியம், ஆனால் உண்மை. இது எல்லாரும் வீட்டுல நடந்திருக்கும்.
அதாவது ஊருக்கு வந்து புலியா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பு கட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் பாத்திருக்கேன் அவங்க வீட்டுல. இப்ப உங்க அம்மா இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு நீ என்ன பேசுறதுன்னா, நான் உங்க வீட்லயே அப்படிதான் சொல்லுவேன். உங்க ஒய்ஃபு நான் ரொம்ப பெண்ட் பண்ணாத நவீனே, ஒரு லெவலுக்கு ஸ்டெடி ஆட்டுருவான். ஓகே, இந்த ரேஞ்சிலே வச்சுக்கோ. முன்னாடி கிட்ட எடுத்துட்டு போ. எவ்வளவு தூரம் முடியுதோ இந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இன்னும் நல்லா முன்னாடி விட்டுட்டு கிட்ட போ. ஓகே. இந்த ரேஞ்சில் பண்ணும்போது தான் உங்களோட ரிவர்ஸ் டெல்ட்டை நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும். சூப்பர். ரொம்ப பேக் ஸ்லெஸ் யூஸ் பண்ணாத, ரிவர்ஸ் டெல்ட் சைட் டெல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் மசிலை நீங்க நல்லா டார்கெட் பண்ண முடியும். உங்களுக்கு ஓவராலாவே ஒரு 3D ஷோல்டர் ஃபார்மேஷன் கிடைக்கணும்னா இது ஒரு முக்கியமான ஒர்க் அவுட். சூப்பர், டூயிங் குட்ரா. பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். ஷோல்டர் ஒர்க் அவுட்டோட ஃபைனல் செஷன் வந்துட்டோம். டம்பிள் ஸ்ட்ரெக்ஸ் லாஸ்டா பார்க்கணுமா? லாஸ்ட் 3 டாப் 4 டாப் 3 A few minutes later. ஆவா, போடக்கூடாது நவீனே. இதே ஃபயரோட அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லா ஃபோக்கஸா ட்ரைனிங் பண்ணிடணும். ஏற்கனவே ரொம்ப ஸ்கிப் ஆயிடுச்சு, இனிமே ஸ்கிப் ஆகக்கூடாது. என்ன சாப்பிட்டேன்னு கேட்கலாமா? என்ன நான் சாப்பிட்டேன்? நான் ஒரு மோட்டிவேஷனா போயிருக்கல, அந்த மோட்டிவேஷனா போகும்போது அண்ணனை ஊக்கப்படுத்து. இந்த மாதிரி என்ன சாப்பிட்ட ஏது சாப்பிட்டேன்னு கேட்டு அவமானப்படுத்தாத. சரி விடு, டீ தான் குடிச்சேன்.